வணக்கம் நண்பர்களே. வெங்காய பகோடா எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் இது எப்படி செய்யறதுன்னு உங்களுக்கும் தெரியும். வெங்காயம் தேவையான அளவுக்கு வெங்காயத்தை தோலெல்லாம் உரித்து நல்லா சீவி எடுத்துக்கிட்டாங்க. இந்தமாதிரி பெருசு பெருசாக சீவி எடுத்துக்க வேண்டியது தான். இதுக்கு என்ன தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்க, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, பெருஞ்சீரகம், கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் ஒன்றும் பாதியமாக அரைச்சி போட்டுக்கிறாங்க. மிக்சியில் போட்டால் ஒன்றும் பாதி அரைச்சி எடுத்துக்கிறாங்க. அதுக்கு மேலே சால்ட், உப்பு போட்டுக்கிறாங்க. தேவையான அளவுக்கு ரீஃபண்ட் ஆயிலு இல்லை பாம் ஆயில் எந்த எண்ணெய் வேணாலும் மேலே அப்படியே ஊற்றிக்க வேண்டியது தான். ஊற்றிட்டு எல்லாத்தையும் எல்லா இடத்துலையும் படுற மாரி நல்லா பெரட்டி விட்டு எடுத்துக்கங்க. அப்போ தான் எல்லாத்துலேயும் சாப்பிட்றதுக்கு நல்லா ஒரு காரசாரமாக இருக்கும். ஒரு சிட்டிக்கு சோடா மாவு போட்டுக்குவாங்க. அப்போ தான் கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கறதுக்கு வேண்டி எல்லா இடத்துலையும் படுற மாரி போட்டு பெரட்டி எடுத்துங்க. கடலை மாவு, அரிசி மாவுங்க, இவ்வளோ தான் வெங்காய பக்கோடாவுக்கு தேவையானது. தண்ணி ஊற்றக்கூடாது. தண்ணி ஊற்றாமல் எல்லா இடத்துலையும் படுற மாரி பெரட்டி எடுத்துங்க. அவங்க எப்படி செய்கிறாங்களோ அந்தமாரியே நீங்களும் செய்யுங்க. இங்கேருந்து நம்ம கம்பெனிலேருந்து இந்த ஸ்வீட் ஸ்டாலு, பேக்கரி இந்தமாரி சின்ன சின்ன கடைங்கள்லேருந்து பெரிய கடைங்களுக்கு வரைக்கும் இங்கேருந்து தயார் பண்ணி அனுப்புவாங்க. இப்போ எப்படி செய்கிறாங்க பாருங்கள். இந்தமாரியே செய்யுங்க. 1க்கு 2 தடவை வீடியோவை பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் வீட்டில் செய்யுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கடையில் வாங்கி சாப்பிட தேவையில்ல. நம்ம வீட்டிலே நல்லா சுவையாக நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். கம்பெனிலாம் செய்கிறது ஃபுல்லாக நல்லா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எந்த அளவுக்கு நம்ம இந்த பெருஞ்சீரகம்லாம் அப்படியே சேர்க்குறோம் இல்லைங்களா, அதனால் சாப்பிட்றதுக்கு நல்லா ஒரு வாசனையாக இருக்கும். எப்படி மாவு அப்படியே பெரட்டி எடுக்கிறாங்க பாருங்கள். இந்தமாரி நீங்கள் மாவை நல்லா பெரட்டி எடுக்கணும். தண்ணி ஊற்றக்கூடாது. தண்ணி ஊற்றினா கொல கொலன்னு போயிடும். அப்புறம் வெங்காய பக்கோடா வராது. எண்ணெயில் போட பார்த்து லைட்டாக தண்ணி தெளிக்கணும். தெளித்து விட்டு வெங்காய பக்கோடா எண்ணெயில் போடணும். தண்ணி ஊற்றி பிசையக்கூடாது, மாவு பிசைகிற மாரி. இப்போ நம்மளுக்கு வெங்காய பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. இது எப்படி எண்ணெயில் போடுறாங்கன்னு பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நல்லா கடையில் பார்த்திங்கன்னா வாங்க தேவையில்ல. 100 கிராம் கடையில் 35 ரூபா 40 ரூபா விற்கிறாங்க. நம்ம வீட்டிலே இது எப்படி செய்கிறதுன்னு பாருங்கள். இதுமாதிரி தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பெரட்டி எடுத்துக்க வேண்டியது தான். தண்ணி ஊற்றி நல்லா மாவு பிசைகிற மாதிரிலாம் பிசையக்கூடாது. எல்லா இடத்துலையும் தண்ணி ஊற்றி லைட்டாக தெளித்து விட்டு பிசைஞ்சு எடுத்துக்க வேண்டியது தான். எடுத்து போட்டிங்கன்னா தான் வெங்காய பக்கோடா உதிரி உதிரியாக கிடைக்கும். இப்போ எப்படி எண்ணெயில் போடுறாங்க பாருங்கள். இந்தமாரி தான் எண்ணெய் நல்லா காஞ்சி வரணும். காஞ்சி வந்ததுக்கப்புறம் நீங்கள் இந்தமாரி போடுங்க. நல்லா உதிரி உதிரியாக வரும். நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் வெங்காய பக்கோடா எடுக்கணும். கலர் ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆகணும். அப்போ தான் வெந்துடுச்சுன்னு அர்த்தம். சும்மா திருப்பி திருப்பி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் இந்த பக்கோடா நல்லா வெந்து வரும். இல்லைன்னா வச்சிங்களா மாவோடு இருக்கும். சாப்பிட்றதுக்கு அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காது. நல்லா வெந்து வரணும். எந்த அளவுக்கு வெந்து வருதோ அந்த அளவுக்கு வெங்காய பக்கோடா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா விஜய் ஆல் இன் ஒன் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டி விட்ருங்க. உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நிறைய ஸ்நாக்ஸ்லாம் எப்படி செய்கிறாங்க, கம்பெனியில் மிச்சரு, காரா பூந்தி, சிப்ஸு, இந்த தானிய வகைகள் எல்லாமே ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்கிற பொருள்களை வச்சு ரொம்ப ரொம்ப ஈஸியாக தயார் பண்ணலாம். சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கடையிலேயே வாங்க தேவையில்ல. அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக நம்ம வீட்டிலே செஞ்சு சாப்பிட்லாம். எந்த ஒரு சேனல்லையும் இந்தமாரிலாம் சொல்லியிருக்க மாட்டாங்க. நம்ம தான் சொல்கிறோம். கம்பெனியில் வீடியோலாம் எடுத்துலாம் இப்போ போடக்கூடாது தான் சொல்லுவாங்க. ஏன்னா கம்பெனியில் தயார் பண்ணுற இதெல்லாம் வெளியில் காட்ட மாட்டாங்க.
நம்ம சேனலில் ஒண்டி தான் இந்த கம்பெனியில் வந்து பொருள் தயார் பண்ணுறது மொத்தம் எல்லா வீடியோவும் உங்களுக்கு வந்து காமிச்சிக்கிட்டு இருக்கிறேன். நம்ம சேனலை வந்து உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க மறக்காமல். ஏன்னா அவங்க வந்து வீட்டில் வந்து செஞ்சு சாப்பிடட்டும். இப்போ பாருங்க பக்கோடா வந்து நல்லா வெந்துக்கிட்டு வருது பாருங்கள். ஸ்வீட் ஸ்டாலில் வந்து ஆர்ட்ரு கொடுப்பாங்க, டெய்லி ஆர்ட்ரு கொடுப்பாங்க. மினிமம் 5 கிலோ 5 கிலோ கொடுத்தா மட்டும் தான் செஞ்சு தருவாங்க. 1 கிலோ 2 கிலோலாம் கொடுத்தா செய்ய மாட்டாங்க. மினிமம் 5 கிலோ 5 கிலோலேருந்து 10 கிலோ எத்தனை கிலோ கேட்டாலும் செய்வாங்க. மினிமம் 5 கிலோலேருந்து ஸ்டார்டிங் ஆகும். இப்போ பாருங்கள் இன்னும் வேகலை, நல்லா வேகலை, இன்னும் நல்லா வேகணும். வெந்ததுக்கப்புறம் தான் கலர் சேஞ்ச் ஆகும். நல்ல ஒரு ப்ரௌன் கலரில் வரணும். ப்ரௌன் கலரில் வந்தால் மட்டும்தான் பக்கோடா வந்து வெந்துடுச்சுன்னு அர்த்தம். இப்போ வந்து வேகலை, அதனால தான் அவர் எடுத்து காட்டுறாங்க. இன்னும் ஒரு குறைஞ்சது வந்து அரை மணி நேரம் ஆகணும். அரை மணி நேரம் நம்மளை எல்லாம் ரெடி பண்ணி இப்போ பாருங்கள் பக்கோடா வெந்துடுச்சு. ஏன்னா நல்லா வெந்தால் தான் கடைங்களில் வந்து வாங்குவாங்க, இல்லைன்னா திருப்பி ரிட்டர்ன் பண்ணிவிடுவாங்க. அதனால் வந்து நல்லா வெந்து வரணும், சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கம்பெனிக்கு வரவங்க ஆளுக்கு ஒன்று ஒன்று எடுத்து சாப்பிட்டாலே காலியாகிடும். ஆனால் நான் பக்கத்தில் நின்னா எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கடையில் வாங்கினா கூட அந்த அளவுக்கு இருக்காது, கடாமுடான்னு இருக்கும். நம்ம